ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் பென்ஹர். இது ஒரு அட்டகாசமான ஹிஸ்டாரிக்கல் வார் மூவி. ரோமானியர்கள் ஜெருசலேமை கைப்பற்றதுக்கப்புறம் அங்கே சில யூத மக்கள் இருந்திருப்பாங்களே, அந்த கைப்பற்றனால அவங்க நிறைய பேர் பாதிப்பட்டிருப்பாங்க. அதில் ஒரு ஃபேமிலி தான் நம்ம ஹீரோவான பென்ஹர். இவன் இதுக்கு முன்னாடி ஒரு யூத இளவரசன் வந்திருப்பான். இந்த ரோமானியர்கள் கைப்பற்றதுக்கப்புறம் இவ குடும்பம் பிரிஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துடுது. அதுபோல் நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டு வந்திருப்பான். அந்த ஃப்ரெண்டு மூலியம் நம்ம ஹீரோக்கு நிறைய துரோகங்கள் வர ஆரம்பிக்குது. ஒரு இளவரசனாக இருந்தவன் கடைசியில் அடிமையாக வர ஆரம்பிக்கிறான். இந்த கோவங்களை சேர்ந்து நம்ம ஹீரோ என்ன பண்ண வைக்குது, ரோமானியர்கள் எதிர்த்து நம்ம தண்ணியில் என்ன பண்ண போகிறான். இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு படம் தான் பென்ஹர். சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி 65 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போ அந்த படத்தை பார்த்தா கூட ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். எப்பறம் அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணாங்க, இன்னொரு வியப்பு தான் கொடுத்துட்ருக்கோம். இது இப்போ அந்த படம் கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஒரு படம். பட் எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட போரிங்க போகாத அளவுக்கு சமசூப்பராக எடுத்திருப்பாங்க. படம் பார்க்கறதுக்கு ஒரு இமோஷனல் ஃபீல் கிடைக்கும். இந்த நரேஷனில் அதே ஃபீல் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, இப்போ வாங்க பென்ஹருங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிறது இயேசு பிறந்தார்ல அந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்குது. அப்போதைக்கு ஜெருசலேமை யூதர்களை கைப்பற்றிருப்பாங்க. பட் யூதர்களை வீழ்த்தி ஜெருசலேமை ரோமனில் கைப்பற்றிருப்பாங்க. இப்போ ரோமனில் கீழே தான் ஜெருசலேம் இருக்குது. அது போக நிறைய யூத மக்கள் இருந்திருப்பாங்களே. இப்போதைக்கு அவங்க நார்மல் மக்களாக அந்த ஜெருசலேம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் ஜீசஸ் பிறந்திருப்பாரு. அப்போ தான் ஜெருசலேமுக்கு சில ஞானிகளாக வந்திருப்பாங்க. கரெக்டாக வானத்தில் ஒரு வால் நட்சத்திரம் தோண்டி இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஆட்டு கொட்டைக்கு வந்திருப்பாங்க. பார்த்தா அங்கே தான் ஜீசஸ் பிறந்திருப்பாரு. கட் பண்ணது நடந்து 26 வருஷம் கழிச்சு, அதாவது கிபி 26. அப்போவும் ஜெருசலேம் ரோமானோட ஆட்சிக்குள்ள தான் இருந்திருக்கும். அதுபோல் ரோமானோட படை ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். நிறைய நாடுகளை வீழ்த்தி நிறைய இடத்த கைப்பற்றிருப்பாங்க. அந்த ரோமான படையில் இருக்கிற ஒரு கமாண்டர் தான் மெசலாங்கிறவன். இவன் அந்த படத்துக்கு ஒரு முக்கியமான கேரக்டர். அவனை பார்க்கறதுக்காக ரோமனை அரசு சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்திருப்பாரு. இங்கே பாரு மெசலா, ஜெருசலேமில் நிறைய யூதர்கள் வந்துட்டு இருக்காங்க. யூதர்களுக்கு நம்ம ரோமன் ஆட்சி பிடிக்கவே இல்லை. நிறைய ரோமானிய அதிகாரிகள் இங்கே வந்தால் அவங்களுக்கு கண்டுக்காம மரியாதை கொடுக்காம இருக்காங்க. அது போய் இந்த மக்கள்கிட்ட இருந்து வரிப்பணம் வருது இல்லை. உன்னால் இவங்கள்ட்ட வரிப்பணம் வாங்கணும்னு கேட்குறப்ப, சார் கவலைப்படாதீங்க, நான் சின்ன வயசுலேருந்து ஜெருசலேமில் வளர்ந்தவன். இந்த இடத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ண எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு மெசலா அங்கேருந்து போகிறதா இருக்கான். அப்போ மெசலாவை பார்க்கறதுக்காக ஒரு நபர் அங்கே வந்திருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோவான பென்ஹர். இவன் ஆக்சுவலாக ஒரு யூத இளவரசன். பட் இப்போ தான் ரோமானியர்கள் ஜெருசலேம் கைப்பற்றிட்டாங்களே, இல்லை நார்மல் மக்களாக ஜெருசலேமில் வாழ்ந்துட்டு இருக்கான். அதுபோல் நம்ம ஹீரோ மெசலாவும் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக வாழ்ந்தவங்க. இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒருத்தம் பார்க்குறீங்க. இதை பார்த்து அமெரிக்கா போயிருக்கோம். டே பென்ஹர், நீ ஆடா இது ஆளே மாட்டுன்னு 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருப்பாங்க. அதுப்போ அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு அங்கே சில ஈட்டிகளாக இருக்கும். அதை எடுத்து விட்டு வந்து பயிற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் மெசலா நம்ம வீட்டை பேச ஆரம்பிப்பான். டே பென்ஹர், உன்னால் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இந்த மாதிரி ஜெருசலேமில் யூதர்கள் இருக்காங்களே, அவங்கள்ட்ட நான் வரி பணம் கலெக்ட் பண்ணி ஆகணும். பட் நான் ரோமானியங்கிறனால என்னை நம்பி வரி பணம் தர மாட்டாங்க. இதே நீ ஒரு யூத இளவரசன், நீ உன் மக்கள்கிட்ட வரி பணம் கேட்டினா கண்டிப்பாக அவங்க தருவாங்க. ப்ளீஸ் உன்னால் எனக்கு இது மட்டும் பண்ண முடியும் கேட்குறப்ப, இங்கே பாரு மெசலா, இப்போதைக்கு இதை பற்றி இங்கே பேச வேணா ஒரு நாள் வீட்டுக்கு வா, அங்கே அம்மா தங்கச்சிலாம் இருக்காங்க, வந்து ஜாலியாக பேசிட்டு. இப்போதைக்கு இது பேசணும்னு சொல்கிறப்ப இவனு சரி அடுத்த நாள் பென்ஹரோட வீட்டுக்கு போவான். பார்த்தா பென்ஹருக்கு ஒரு அம்மாவோ ஒரு தங்கச்சி இருப்பாங்க. சொல்லப்போனால் தங்கச்சிக்கு மெசலாக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு காதல் இருக்கும். 2 பேரும் அடிக்கடி ஒருத்தத்தை பார்த்துக்கிட்டு சின்னதாக அந்த காதல் பரிமாறிட்டே இருக்கும். இந்த விஷயம் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பட் அவர் ரோமானியங்கனால சின்ன தயக்கத்தில் இருப்பாங்க. இப்போ அவனும் வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டில் சில குதிரைகள்லாம் இருக்கும். அந்த குதிரையில் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த அரசவையில் சில கிளாடியேட்டர் போட்டிகளாக இருக்கும். பார்த்தா 4-5 குதிரைகளை வச்சு சேரட்ட மேட்ச்சில் வச்சுட்டு இருப்பாங்க. அதில் நம்ம ஹீரோ நல்லா விளாடுவான், அந்த மெசலா நல்லா விளாடுவான். அதை பற்றி 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த மெசலா நம்ம ஹீரோ கிட்ட இன்னொரு கோரிக்கை வைப்பான். இங்கே பாரு பென்ஹர், அடுத்த வாரம் ரோமன் நாட்டை சேர்ந்த ஒரு கவர்னர் இங்கே வராரு. கண்டிப்பாக உன் மக்களுக்கு அந்த கவர்னர் பிடிக்காது. இன்கேஸ் அவர் இங்கே வரப்போ உன் மக்களுக்கு பிரச்சனை பண்ணக்கூடாது. உன் மக்கள்கிட்ட நீ பேச கேட்குறப்ப, இங்கே பாரு, என் மக்களுக்கு ஒரு ரோமானிய கவர்னர் பிடிக்காது. பட் இன்கேஸ் அவர் இங்கே வந்தார்னா பிரச்சனை பண்ண மாட்டாங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து மெசலா கோவந்த வரும். என்னது, உன் மக்களுக்கு அவர் பிடிக்காதா? அது எவன் மட்டும் சொல்லு, நான் அவங்களுக்கு ஒன்று போட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து உனக்கு வரும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவர் யூத இளவரசன். அவன் மக்களை அவன் முன்னாடியே கொள்றேன்னு சொல்கிறப்ப உனக்கு கோவந்த வரும். இங்கே பாரு மெசலா, உனக்கு என்ன, கவர்னர் இங்கே பாட்டு அமைதி வந்துட்டு போனாலும் தானே, என் மக்கள் எந்த ஒரு பிரச்சனை பண்ண மாட்டாங்க. நீ பாட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அது எப்பட்றா, உன் மக்களுக்கு கவர்னர் பிடிக்காமல் இருக்குது. இது எப்போயும் மலையில் கிள்ளி போட்டால் தான் அங்கே நாளைக்கு எதுவும் பிரச்சனை பண்ணாமல் இருப்பாங்க. இல்லை கவர்னர் வரப்போ பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ கோவந்த வரும். இங்கே பாரு, நீ என் ஃப்ரெண்டுங்கனாலே இப்போ இந்த வீட்டில் இருக்க, என் வீட்டுக்குள்ளே ஒரு ரோமன்னு கால் வைக்கக்கூடாது, மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு கோவந்த வரும். இங்கே பாரு பென்ஹர், நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க. போய் இந்த முட்டாள் மக்களுக்காக நீ என்ன எது பேசுறியா? நாளைக்கு இந்த உலகமே ரோமன்கள் ஆட்சிக்குள்ள தான் இருக்க போகுது. நாங்கள் நிறைய நாடு ஆட்சி பண்ணி உலகத்தை கைப்பற்ற போகிறோம். அப்போ அவங்க மக்கள் நிறைய பேர் சாக போகிறாங்க. நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு மெசலா, இப்போதைக்கு அதில் தேவையில்ல, நீ மரியாதை இங்கேருந்து போயிட்டாரு. கவர்னருக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு மெசலா கிட்ட சண்டை போட்டுருவான். சின்ன வயசுல இந்த பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தவங்க இப்போ 4 நாள் பிரிஞ்சு போயிருக்காங்க. நான் ஹீரோ செமக்கோமா ரூமுக்கு வருவான். அப்போ தங்கச்சி நம்ம ஹீரோ பார்த்து, அண்ணா மெசலா எங்கே போயிட்டாரு, அவர் உடனே எங்கேருந்து போயிட்டாருன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு, இதுக்கு அடுத்த இந்த வீட்டில் வரமாட்டான். அது போய் கொஞ்ச நாள் கழிச்சு கவர்னர் இங்கே வராரு, நம்ம எங்கேயும் வெளியே போனான்னு சொல்லிட்டு நம்ம கோவம் பேசுவானா. இதை பார்த்தா தங்கச்சி ஒரு மாதிரி இருக்கும். கரெக்டாக
கரெக்டாக அவங்க அம்மா அங்கே வந்து இங்கே பாரு உன் அண்ணனுக்கும் மெசலாவுக்கும் அது பிரச்சனை இருக்கும் போல இப்போதைக்கு அதை பற்றி கேட்காதுன்னு சொல்கிறப்ப அவள் சரின்னு இருக்கா. கட் பண்ண அடுத்த நாள் நம்ம சந்தைக்கு போயிருப்பான். திரும்ப வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப அவன் வீட்டில் சைமன் ஒருத்தர் இருப்பார். இவர் பார்த்தா நம்ம ஈரோட விசுவாசி. என்னதான் இருந்தாலும் நம்ம ஈரோ ஒரு யூத இலவசனாச்சே, அவனுக்குன்னு ஒரு விசுவாசியை கட்டப்பாவாக தான் சைமன் இருப்பார். கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஈரோக்கு அடிமை மாதிரி தான். பட் நம்ம என்றைக்குமே ஒரு அடிமை பார்த்துக்க மாட்டான். தனக்கு ஒரு மாமா மாதிரியும் வெல்விஷராக தான் பார்ப்பான். சைமனை பார்த்தோன்னே என்ன சைமன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்களே, ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பென்கர், இந்த மாதிரி நான் சந்தைக்காக அரபு நாடு போயிருந்தேன். அப்போ அங்கேருந்து ஒருத்தருக்கு என் பொண்ணு எஸ்தர் ரொம்ப பிடிச்சி போச்சு. உனக்கு என் பொண்ணை பற்றி தெரியுமே, அந்த பொண்ணை அவர் வரன்னு கேட்டிருக்காரு. நானும் அவருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதை வாக்கு கொடுத்துட்டேன். ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் அரசராச்சே, நீங்கள் வேணாம் சொன்னால் கூட போதும், நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன். அதுக்காக கேட்காதுன்னு சொல்கிறப்ப சைமன் இதில் என்ன இருக்குது, சரி எதுக்கு நான் உங்கள் பொண்ணு எஸ்தரை பார்த்து பேசுகிறேன், அவள்கிட்ட பேசுகிட்டு ஓகே சொல்கிறேன்னு சொல்லி எஸ்தரை பார்க்க போவார். பார்த்து எஸ்தர் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. சொல்லப்போனால் இவருக்கு எஸ்தர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எஸ்தருக்கு இப்போ கல்யாணம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சேனனுக்கு ஈவினிங் எஸ்தரை பார்த்து பேச போவான். எஸ்தர் கீழே ஒரு கேள்வி கேட்பான், எஸ்தர் இப்போ ஒரு அரபியான கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கே, உனக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து என்ன சொல்ல தெரில. உடனே அவள் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு வாரத்தை சொல்லுவா, எனக்கு அவர் எப்போ இருப்பார், அவர் என்ன பண்ணுவாரெலாம் தெரியவே தெரியாது. பட் எங்கள் அப்பா ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மாதிரி என்ன சொல்ல தெரில. உடனே அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்குவான். பார்த்தியா இந்த மோதிரம் எப்போவுமே ஒரு ஞாபகார்த்தமாக என்கிட்ட இருக்கும். இன்கேஸ் நாளைக்கு எனக்கு கல்யாணம் பண்ண மட்டும்தான் இந்த மோதிரத்தை தூக்கி போடுவேன். சரி நீ இப்போ உனக்கு பிடிச்சாலும் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரினா இந்த எஸ்தருங்கிற பொண்ணும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து நம்ம லைட்டாக வருத்தமாக இருக்கும். கட் பண்ண அடுத்த வாரம் அந்த ரொமானிய கவர்னர் இருக்கார்ல, அவர் ஜெருசலேமுக்கு வருவார். அந்த நாட்டு மக்களை பார்த்துட்டு ஒரு ஊர்வலம் மாதிரி போயிட்டு இருப்பாரு. பார்த்து எல்லா யூதர்களுமே அந்த ரொமானிய கவர்னர் மறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நடு ஊர்வலம் போயிட்டு இருப்பாங்களா, பார்த்தா நம்ம ஹீரோவும் அவள் வீட்டு மாடலேருந்து கவர்னர் வரதை பார்த்து இருப்பான். கூடவே தங்கச்சி இருப்பா. அவள் தங்கச்சிக்கு மெசலாவை பார்க்குற பொறுமை இருக்கும். ஏன்னா இவ்வளோ மெசலாவை கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண வேண்டியது. பட் இவங்க அண்ணனுக்கு மெசலாவுக்கு பிரச்சனை வந்தனால இப்போ மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்குல்ல, இதை பார்த்து லைட்டாக வருத்தப்பட்டிருப்பா. அழுதுகிட்டு அந்த மாடலேருந்து கவர்னரை பார்த்து இருப்பாள். அவள் பார்த்தாங்க சில ஓடுகளாக இருக்கும். அது ஆக்சுவலாக ஒரு பழைய வீடு. இவள் கை வச்ச உடனே அந்த ஓடுகள் உடஞ்சி விழுந்துருது. கரெக்டாக அப்போ தான் கவர்னர் இவங்க வீட்டு பக்கத்தில் வருவார். கரெக்டாக அந்த ஓடு குதிரைக்கிட்ட விழுதுறப்ப குதிரையில் பயந்து போயிடும். அது போட்டு துள்ளி குதிக்கிறப்ப அந்த கவர்னர் தொப்புக்கிட்டு வந்துருவார். மண்டையில் அடிபட்டு ஆள் அன்கான்சியஸ் ஆகிற மாதிரி ஆயிடுவார். இதை பார்த்து ரோமானிய படங்களுக்கு செம கடுப்பாயிரும். டே அவனை பாருங்கடா, நம்ம கவர்னர் மேலே ஓட போட்டு நம்மளை கொல்ல பார்க்குறான், அவனை விடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ விட்டு அடிச்சு விடுச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இப்போதைக்கு என்னசனே தெரில. வேகமாக கீழே வந்து அம்மா தங்கச்சி நீ பார்த்துக்கோ, மொத்தப்படி நான் ஏற்றுக்கிறேன், நீங்கள் எது வாய திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் தங்கச்சி அம்மாட்ட கொடுத்துருவான். தென் மொத்த வீடு உள்ளே வந்ததுக்கப்புறம் மெசலா அவங்க வருவான். இங்கே பாரு மெசலா, நான் எதுவுமே பண்ணவே இல்லை, நீ வேணா வீட்டு மாடி மேலே ஏறிப்பாரு, அங்கே ஓடுகளை வீக்காக இருக்குது. லைட்டை கைப்பட்ட உடனே அந்த ஓடு அதுவே கீழே வந்துருச்சு, நான் அங்கே வேணும் பண்ணல, நீ ஒன்று செக் பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப மெசலாலாம் கேட்கவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி நம்ம ஹீரோவில் கோவம் இருக்கே, வீரர்களே இவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போங்க, கூடவே குடும்பத்தை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தங்கச்சி கூட்டி போயிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வரும். டே மெசலா என்னென்ன பண்ணுடா, என் குடும்பத்தை விடு விடும் கத்தி பார்ப்பான். பட் அவன் கேட்க மாதிரி தெரில. நம்ம ஹீரோவும் குடும்பத்தையும் மொத்தம் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெசலா வீட்டுக்கு மேலே ஏறி அந்த ஓட செக் பண்ணி பார்ப்பான். பார்த்தா அந்த ஓடல வீக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவனுக்கு இருக்கிற கோவத்தினால நம்ம ஹீரோதிக்கு ஜெயிலில் போட்டுருவான். பார்த்தா நம்ம ஹீரோ தனியாக ஜெயிலில் இருப்பான். அவன் தங்கச்சி அம்மா வேறு ஜெயிலில் இருப்பாங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோ கிடைச்சலே தெரில. கரெக்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு படைவர்கள் அங்கே வந்து நம்ம ஹீரோ அங்கே குடிப்பதாக இருக்காங்களே, நம்ம ஹீரோ அவங்கள அடிச்சு போட்டு கையில் வீட்டு எடுத்துக்குவான். வேக வேகமாக மெசலா இருக்க ரூமுக்கு போய் மெசலா கொள்கிற மாதிரி பார்ப்பான். இதை பார்த்து மற்ற பேரில் பயந்து போயிடுவாங்க. எல்லோரும் இங்கேருந்து வெளியே போங்க, நானும் இவனோடு பேசணும்னு சொல்லிட்டு மெசலா கிட்ட பேச ஆரம்பிப்பான். டே நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், நீ எப்படி உன் நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இருக்கோ அதே மாதிரி நானே மக்களுக்காக விசுவாசம் இருந்தேன், இல்லைன்னா தப்பு இருக்குது. சரி நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என் தங்கச்சி அம்மா எங்கே இருக்க முடியும் சொல்லு ப்ளீஸ், அவங்க மட்டும் ரிலீஸ் பண்ணி சொல்கிறப்ப மெசலாவில் காலி வாங்க மாட்டான். நீ என்ன பண்ண போகிற, என்னை கொல்ல போறியா, கொண்டுட்டு இங்கே தவிச்சு போயிருவியா, ஏன்னா உனக்கு தான் உங்கள் அம்மாவும் தங்கச்சி எங்கே இருக்கானே தெரியாது, நீ இங்கேருந்து போனாலும் வேஸ்ட்டு தான், என்னை கொண்டு அடுத்த செகண்டு உன் அம்மாவும் தங்கச்சி இறந்து போயிடுவாங்க, நீ முடிஞ்சதை பண்ணிக்கோன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ கணேசனே தெரில. வேறு வழியில் அழுதுகிட்டு அந்த ஈட்டி கீழே போடுவான். கரெக்டாக வீரர்களை வந்து நம்ம ஹீரோட கைக்கெல்லாம் முடிச்சிடுவாங்க. வீரர்களே இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க, படகு ஓட்டரில் அடிமையாக போடுங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வரும். இங்கே பாரு மெசலா, நான் உனக்கு ஒரே ஒரு எச்சரிக்கை தான் தரேன், என்னை ஒரே தான் இங்கேயே கொண்டு, இன்கேஸ் என்னை உருட விட்டினா நாளைக்கு ஏன் உருட விட்டு வருத்தப்படுவேன், என்னை இங்கேயே கொண்டுன்னு சொல்கிறப்ப அவளை கேட்க மாட்டான். நம்ம ஹீரோ ஒரு அடிமையாக அங்கேருந்து கைது பண்ணி கூட்டி போயிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ இங்கேருந்து போகிறப்ப ஈட்டி விட்டு இருந்திருப்பான். அந்த ஈட்டியை பிடுங்கி பார்த்தா மெசலாவால் பிடுங்க முடியல. அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக நம்ம ஹீரோ ஈட்டி விட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து மெசலாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி நான் பாட்டு அங்கேருந்து வெளியே வரப்ப அவனை பார்க்க சைமன் அங்கே வருவான். ஏன்னா சைமன் தான் நம்ம ஹீரோட அடிமையாச்சே. சார் நீங்கள் இந்த மாதிரி பெண்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவர் முதலாளி, ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணாதீங்க, அவர் பண்ண தப்பே இல்லை, அவருக்கு நான் கூட ஜெயிலுக்கு போகிறேன்னு சொல்கிறப்ப அப்படியா, டே இன்னைக்கு கவனத்துக்கு ஜெயிலில் போடுங்கடா, இவர் ஜெயிலுக்குன்னு சொல்லிட்டு நம்ம சைமனத்துக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. இதை பார்க்க ரெஸ்டருக்கு என்ன தெரில. கட் பண்ணது நடந்து சில மாதங்கள் கழிச்சு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ ஒரு அடிமையாக இருப்பான்.
இவன் கூடவே சேர்ந்து நிறைய அடிமைகள் இருப்பாங்க. யாருக்குமே தண்ணி தராமல் அந்த அரபு பாலைவனங்கள் இருக்குல்ல அந்த இடத்துல கூட்டி போயிட்டே இருப்பாங்க. சில அடிமைகளுக்கு அப்போது தண்ணி தருவாங்களா, பட் அப்போ கூட நம்ம ஹீரோக்கு யாரும் தண்ணி தர மாட்டாங்க. டேய் ஒருத்தனை அவனுக்கு தண்ணியை தரக்கூடாது, தண்ணி இல்லாமல் அவன் சாகணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு நினைச்சே தெரில. சுத்தமாக எனர்ஜி இல்லாமல் அங்கேயும் மயக்க முடி கீழே விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஒரு மிஸ்டீரியஸ் மேன் அங்கே வருவார். அது வேறு யாரும் இல்லை, ஜீசஸ் தான். அவர் மெதுவாக நம்ம ஹீரோட்ட வந்து அவர் தண்ணி தருவாரா. இதை பார்த்து அங்கே படைவருக்கு வரும். டேய் இப்போ தானே சொன்னேன் அவனுக்கு தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதை எங்கேருந்து போடான்னு சாப்பிட்டு அடிக்க வருவாரா. அப்போ தான் ஜீசஸ் அந்த படைவரை ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த பார்வையை பார்த்தோன்னே அவருக்கு நினைச்சே தெரில, ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி எதுவுமே பண்ணாமல் இருப்பார். சரி சரி தண்ணி குடிச்சது போதும் வாங்க எங்கேருந்து போவோன்னு மற்ற அடிமையில கூட்டி போயிடுவார். ஜீசஸ் அதை பார்த்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். கட் பண்ணால் இது நடந்த 3 வருஷம் கழிச்சு பார்த்தா இப்போதைக்கு நம்ம ஹீரோ கப்பல் அடிமையாக இருப்பான். ஒவ்வொரு அடிமைக்கும் நம்பரில் தான் பேர் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோ 41வது அடிமை. அப்போ தான் ஒரு நாள் அவன் வேலை பார்க்குற கப்பலுக்கு ஒருத்தர் வருவார். அவர் பேர் குவிண்டஸ் அர்சியஸ். இவர் ரோமன் கவுன்சில் சேர்ந்தவர். அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அதிகாரி மாதிரி. ஒவ்வொரு ரோமானிய படைகளுக்கும் ஒரு படைத்தலை விதமாக இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒருத்தர் தான் இந்த அர்சியஸுங்கிறவர். அவர் அந்த கப்பலுக்கு வந்து ஒவ்வொரு அடிமையிலும் பார்ப்பார். பார்த்தா எல்லா அடிமைகளுமே நோஞ்சல் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா ஒழுங்காக சாப்பாடே கிடைக்காம வேலையை புரிஞ்சு வாங்குவாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் பார்க்க மஸ்குலராக இருப்பான். டே 41வது அடிமையை உன் பேர் என்னடா, எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறேன்னு கேட்டால் 3 வருஷம் சொல்லுவான். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னது 3 வருஷமா, பரவாயில்லையே இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கானே. சரி கப்பலை இயக்குங்க, நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு பொறுப்பு போகிறோன்னு சொல்லி இவங்க கப்பல் போயிட்டே இருக்கும். பார்த்தா மொத்த அடிமையில் சேர்ந்து அந்த கப்பலை இயக்க ஆரம்பிப்பாங்க. பார்த்தா நிறைய பேரால் அந்த கப்பலை ஓட்டவே முடியாது. நிறைய பேர் நாக்கு தள்ளி அங்கே டயர்டாடுவாங்களே. அப்போ அங்கே இருக்க வீரர்களை சும்மா இருக்க மாட்டாங்க. சாட்டு எடுத்து பலரப்பாலும் அடி விழுந்துட்டே இருக்கும். பட் நம்ம எங்கேயும் சோற வர மாதிரி தெரில, செம்ம ஸ்ட்ராங்காக நல்லா படம் ஓட்டுவானா. இதை பார்த்து அந்த அரிசி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டே அந்த 41வது அடிமை இருக்கல, அவன் சாயங்காலம் வந்து பார்க்க சொல்லி ஆள் ரூம் இப்பர்ஸாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே தான் ஒரு கண்ணாக இருக்கும். அதுக்கப்புறம் அவரும் ஒரு ரூமுக்கு போய் நல்லா படுத்துக்கிட்டு இருப்பார். கட் பண்ணால் சாயங்காலம் நம்ம அரிசியை பார்க்க வருவான். பார்த்தா ஒரு ரூமில் நிறைய கத்திகளாக இருக்கும். பட் எதுவுமே பண்ணாமல் அவர் பக்கத்தில் நின்றுருப்பானா. இதை பார்த்து அரிசிக்கு பயம் வந்துடும். சடனாக எழுந்து டேய் நீக்கு இங்கே வந்த என்னை கொல்றதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்டால், சார் நீங்கள் தான் ஈவினிங் வந்து என்னை பார்க்க சொன்னீங்களா, அதுக்காக வந்து சொல்கிறப்ப ஆமாம் மறந்தே போயிட்டேன். ஆமாம் இங்கே இவ்வளோ கத்திகள் இருக்கே, நீ நினச்சிருந்தா ஈஸியாக கொண்டுருக்கலாமே, ஏன் கொல்ல மாட்டேன்னு கேட்டால் உங்களுக்கு கொண்டு நெசராக போகுது, உங்களுக்கு கொண்டா மட்டும் நான் இங்கேருந்து போக முடியும். இந்நேரம் என் தங்கச்சி அம்மா எங்கே இருக்கான்னு தெரில, நான் அவங்கள பார்த்தே படவசம் ஆயிடுச்சு. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் என் ஃபேமிலியை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கும் பெருசாக இருக்குது. சரி உன்னை எதுக்கு இங்கே கூப்பிட்டேன்னா கிளாடியேட்டர் ஃபைட்டு, இந்த மாதிரி ரோமன் அரசாங்கம் இருக்குல்ல அங்கே அடிக்கடி கிளாடியேட்டர் ஃபைட் வைப்பாங்க. என்ன மாதிரி நிறைய கவுன்சில் மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அடிமையை வச்சு அந்த கிளாடியேட்டர் ஃபைட் வைப்பாங்க. பட் ஒரு வாட்டி கூட நான் ஜெயிச்சதே இல்லை. சொல்லப்போனால் நான் ஒரு சிறந்த படைத்தளபதி, இது வரைக்கும் நான் போருக்கு போய் ஒரு போர் கூட தோற்றதே இல்லை. பட் என் கீழே இருக்கிற அடிமை கிளாடியேட்டர் போட்டு தோத்துட்டே இருக்கான். இது எனக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருந்துச்சு. அதுக்காக தான் நீ இந்த ஒன்றை பார்த்தேன், நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நீ எனக்காக கிளாடியேட்டர் ஃபைட்டில் இருக்கேன்னு கேட்குறப்ப, சார் நான் அந்த ஃபைட்டில் இருந்து மட்டும் என்ன ஆக போகுது, நீங்கள் என் குடும்பத்தை காப்பாற்றிங்களா கேட்குறப்ப இதை பார்க்க அவருக்கு என்ன சொல்ல தெரில. சரி இப்போதைக்கு இங்கேருந்து போ, வேணா அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம இருங்க அனுப்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் எல்லா அடிமைகளும் சேர்ந்து வழக்கமாக வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு கப்பலுக்கு ஏற்றாப்புல ஒரு மிகப்பெரிய கப்பல் வர ஆரம்பிக்குது. அது பார்த்தா மெசடோனியா கப்பல், அது நிறைய படைவர்கள் இருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு நேரம் வந்து போர் புரிய வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் எல்லோரும் படகு எடுங்க, நம்ம அவங்க மேலே போர் புரிய போகிறோம்னு சொல்லிட்டு கடல்லையே ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்க போகுது. எல்லா அடிமைகளோட காலையுமே சங்கிலி கட்டி வச்சுருவாங்க. இப்படி இன்கேஸ் போருக்கு பயந்து அவங்க தச்சு போயிடுவாங்களே. இதனால் கப்பலை இயக்கிறதுக்காக எல்லா அடிமைகளோட காலையுமே சங்கிலி கட்டுவாங்களே. பட் இந்த அரிசிஸுக்கு நம்ம ஈரமாக நம்பிக்கை இருக்கும். டே அந்த பெண்களை மட்டும் விட்டுருங்க, மற்ற இடத்துல சங்கிலி கட்டுங்கன்னு சொல்கிறப்ப மற்ற இடத்துல கட்டிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம வீரர் மட்டும் ஃப்ரீயாக இருப்பான். இப்போ 2 வீரர்களுக்கும் செமையாக போர் ஆரம்பிக்குது. ஆனால் அந்த மெசடோனியாவில் நிறைய வீரர்கள் இருப்பாங்க. 2 பக்கமும் நெருப்பு பந்து மேலே தான் பெஞ்சிட்ருக்கு. ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் மேலே மோதி மிக சேதராகிட்டு இருக்கும். படகெல்லாம் ஒடிஞ்சு தண்ணி உள்ள ஆரம்பிச்சிருமா. இதை பார்க்குற மீருக்கு நிச்சயம் தெரில. ஏன்னா நிறைய அடிமைகள் மேலே மரக்கட்டெல்லாம் சாஞ்சு அவங்க சாக நிலைமை போயிடுவாங்க. வேறு வழியில்லாமல் நம்ம ஹீரோ அங்கே படைவரை பிடிச்சிருவான். டே மறதே சாவியை கொடுத்துரு, இல்லை கொண்டுன்னு சொல்லி அந்த சாவியை பிடிங்கிடுவான். அவனால் எவ்வளோ அடிமைகளை காப்பாற்ற முடியுமோ அவ்வளோ அடிமைகளை காப்பாற்றிடுவான். பார்த்து கிட்டத்தட்ட இந்த போரில் இவங்க தோற்று போயிடுவாங்க. ரோமானிய கப்பலில் நொறுங்கி போய் அங்கேருந்து வீரர்கள் நிறைய பேர் வந்து போயிடுவாங்க. பார்த்தா அரிசியஸ் ஒருத்தவங்க சண்டை போட்டு இருப்பார். சண்டையில் தெரியத்தனமா கப்பலில் கீழே வந்துருவார். பார்த்தா கடலில் விழுந்து மூழ்கிற இருப்பார். நம்ம இருந்த அந்த கடலில் மூழ்கி எப்படி அரிசியஸை காப்பாற்றிடுவான். பார்த்தா அங்கே ஒரு மரப்பழகமாக இருக்கும். அது மேலே அரிசியஸை படுக்க வச்சுட்டு அங்கேருந்து குடிப்பலான் இருப்பாரா. இதை பார்த்து அரிசியஸுக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். ஏன்னா அவர் இது வரைக்கும் படைய தலைமை தாங்கி கூட்டி போய் தோற்றதே இல்லை. பட் இப்போ தோற்றதை பார்த்து அவருக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும். அவர்கிட்ட கத்தி எடுத்து அவருக்கு கொல்ல பார்ப்பாரு. பட் நம்ம இருந்த கத்தி எப்படிங்கி, சார் இது நீங்கள் பண்ணக்கூடாது, உடுகுடுங்க எவ்வளோ சொல்லி பார்ப்பான். பட் நர்சீஸ் கேட்க மாதிரி தெரில. வேறு வழி இல்லாமல் சங்கு எடுத்து அவர் மண்டல அடித்து அவர் அங்கே மயக்கம் வைக்கிடுவான்.
கட் பண்ண அடுத்த நாள் தான் ஆர்சிஎஸ் கண்முழிச்சு பார்ப்பாரு. பார்த்தா ஒரு வீரர்கள் நிறைய பேர் இறந்து போய் அந்த போர் ரொம்ப கேவலம் தூத்து போயிருப்பாங்க. இதை பார்த்தவருக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். டே என்னை ஏன்டா காப்பாற்றினேன், என்னை விட்டுரு, இப்போ நான் இங்கேருந்து போனால் மட்டும் என்ன பண்ண போகிறேன், என் நாட்டு வீரர்கள் கூட என்னால் காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப, சார் சாக இருக்கிறது தீவாகாது, கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து போகணுன்னு இவங்க இந்த படலே மறந்துட்டு இருப்பாங்க. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய கப்பல் வருது. திரும்ப அதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மெசட்டோனே கப்பலாக இருந்தால் இவங்க சாவு கன்ஃபார்மு. இது இவங்க கப்பலாக இருந்தால் அவங்க நாட்டு மக்கள் எப்படி பார்க்கணும் தெரியாமல் இருக்கும். இவங்களும் பார்த்துட்டே இருந்தால் அதை பார்த்து ரோமானிய கப்பல் தான். எப்படி நம்ம ஹீரோ ஆர்சிஎஸ் கூட்டு மேலே போயிடுவான். இவருக்கு ஒரு அவமானமாக இருக்கும். போச்சு, நம்ம இந்த போல தோற்று போயிட்டோம், நம்மளை எல்லாருமே கேவலமாக பார்க்க போகிறாங்கன்னு இருக்கிறப்ப அவங்க ஆர்சிஎஸ் பாராட்டுவாங்க. இதை பார்த்து அவருக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. அப்போ ஒரு படத்தில் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சார் இங்கே நீங்கள் போர் புரிஞ்சிங்களே, இது ஒன்றும் சாதாரண போர் கிடையாது. மெசட்டோனில் இருக்கிற நிறைய வீரர்கள் இங்கேருந்து போர் தோற்றுருக்காங்க. உங்கள்கிட்ட கம்மி வீரர்கள் வச்சு அவங்களை திசை திருப்பிருக்கீங்க. நாங்கள் ஆயிரத்தில் உள்ள போய் மெசட்டோனே கைப்பற்றிட்டோம். இப்போ அதுவுமே ரோம ராஜ்யத்துக்கு வந்துருச்சு. சொல்லப்போனால் நீங்களே எப்போயும் இறந்து போயிருப்பீங்கன்னு நினச்சோம். பட் பார்த்து ஒரு இருக்கீங்க. உங்களால் தான் நம்ம அந்த போல் ஜெயிச்சிருக்கோம் சொல்கிறப்ப இதை பார்த்து ஆர்சிஎஸ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னை விட்டுருந்தா இவருன்னா இறந்து போயிருப்பார். ஆனால் நம்ம ஹீரோ அவர் காப்பாற்றிருக்கால, இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதனால் ஹீரோவை பையனை எடுத்துக்கிறதா இருக்காரு. ஆக்சுவலாக அந்த ஆர்சிஎஸ்க்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருந்திருப்பான். பட் இறந்து போயிருப்பான். இவருக்கு நம்ம வாரிசு எதுவும் இல்லாமல் வந்திருக்கோம். இதனால் நம்ம ஹீரோவை அவர் வளர்ப்பு பையன் தத்தெடுத்துக்குவார். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ரொம்ப சாம்ராஜ்யத்துக்கு போயிடுவார். அப்போதைக்கு ரோமானியர்களோட பேரரசர் வந்தவர் தான் ஜூலியஸ் சீசர். அவர் பார்க்கறதுக்காக ஆர்சிஎஸோ நம்ம ஹீரோ போயிருப்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரோமானியன் மாதிரி தான். அவனை கூப்பிட்டு பேரரசரை பார்க்க போகிறப்ப பேரரசுக்கு ஆர்சிஎஸை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதுப்போ ஆர்சிஎஸ் கிட்ட வானம் பண்ணுவார். இங்கே இப்போ ஆர்சிஎஸ் நம்மளால் ரோமனார்கள், நீ என்ன அந்த பையன் தத்தெடுத்துட்டா கூட அவன் கிட்டத்தட்ட ஒரு ஜூவிஸ் மாதிரி தான். நீ எதுக்கு ஒன்று பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப, அரசரே கவலைப்படாதீங்க, அவன் ரொம்ப நல்லவன். பெண்கள் இதுக்கடுத்து என் பையன் சொல்லிட்டு பெண்களை ஒரு பையனை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. மொத்த அரசவையிலுமே பெண்களை தான் பையன் நியமிப்பார். இதை பார்த்து அங்கிளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக பாயிண்டிஸ் ஒருத்தர் இருப்பார். இவர் இப்போதைக்கு ரோமன் ராஜ்யத்தோட கவர்னர். இதுக்கு கூட நம்ம ஹீரோ ஓட்டை மேலே போட்டு ஒரு ஆளை கொல்ல பார்த்துருப்பால, அவருக்கு மண்டல அடி போட்டு கோமாக்கு போயிருப்பார். அதனால் இப்போதைக்கு இவர் தான் கவர்னராக இருப்பார். அந்த கவர்னர் ஆர்சிஎஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அவருக்கு நம்ம ஹீரோ ஒரு பையனை எடுத்துகிட்டதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோ ஆர்சிஎஸை பார்த்து ஒன்று கேட்பான். ஆர்சிஎஸ் நீங்கள் இப்போதைக்கு உங்கள் பையனை எடுத்துட்டீங்க, அது உங்கள் பெருந்தன்மை தான். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் என் தங்கச்சி அம்மாவை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் இதுக்காக நான் ஜெருசலேம் வரைக்கும் போகலாமா? நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஆர்சிஎஸ்க்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஹீரோ அவரோட பையன் இந்த ரோம் ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவன். அவன் நினச்சா அவன்கிட்ட இருக்கிற காசை வச்சு என்னென்ன பண்ணலாம். பட் அவன் இங்கேருந்து ஜெருசலேம் போகிறேன்னு சொல்கிறாள். இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். சரி பெண்கர், நீ ஜெருசலேம் போ, உன் அம்மாவை தங்கச்சி பார்த்து கூட்டான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ கடல் கடந்து திரும்ப ஜெருசலேம் போயிட்டு இருக்கான். சில பாலைவனங்கள்லாம் கடந்து அவனோட போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இடத்துல ரெஸ்ட் எடுத்து இருக்கிறப்ப ஒரு துறவி அங்கே வருவார். இவங்க தான் படத்தில் ஸ்டார்டிங்கில் ஜீசஸை பார்த்துருப்பாங்களே, அந்த நானியில் ஒருத்தர். அவர் நம்ம ஹீரோவை பார்த்து, தம்பி நீ ஜெருசலேமா, உன்னை பார்க்க அவர் மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்ப அவர்னு யாரும் கேட்குறப்ப உனக்கு தெரியாதாப்பா, இந்த மாதிரி கடலோட பையனை ஜெருசலேம்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாரும் ஜீசஸ்ன்னு கூப்பிட்றாங்க. அவர் நிறைய மக்களுடைய நோய் நொடிகளை குணமாக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு ஒன்றையே பார்க்குற மாதிரி இருக்குது. அதுக்காக கேட்டேன்னு சொல்கிறப்ப, சார் எனக்கு அது யாருன்னு தெரில, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க வந்து போகிறதா இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அங்கே ஒரு ஷேக் வருவார். அவர் பார்த்தா குதிரைகளை வச்சு ஒரு சேரட் ரேஸ் விடுவார். ஒரு ஆளை கூப்பிட்டு 4 குதிரை கட்டியிருப்பாங்க. அந்த 4 குதிரை வச்சு ஒரு ரேஸ் மாதிரி பண்ணி ஆகணும். பட் அந்த ஆளுக்கு ஒழுங்கு ஓட்டவே தெரில. முட்டாள், ஒழுங்கு ஓட்ட தெரியாதாடா, பார்த்து ஓட்டு கத்துறப்ப நம்ம அதை பார்த்துட்டே இருப்பான். இவனுக்கு குதிரையில் பார்த்து நல்லாவே தெரியுமே. ஷேக் கிட்ட போய், சார் அந்த ஓட்டுற மாதிரி தப்பு இல்லை, சொல்லப்போனால் 4 குதிரைகள் இருக்குல்ல, அந்த குதிரைங்க கிட்ட சில வித்தியாசம் இருக்குது. 4 குதிரையுமே 4 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்று வேகமாக போகுது, ஒன்று ஸ்லோவாக வருது, ஒன்று மீடியமாக போகுது, இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இந்த மாதிரி 4 வேறு வேறையாக இருந்தால் கண்டிப்பாக ரேஸ் ஓட்டவே முடியாது. ஸோ 4யுமே ஒரே டூனு கொண்டு வரணும். அப்படின்னா தான் பர்ஃபெக்டாக ஓட்ட முடியும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவருக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னப்பா குதிரை பற்றிலாம் பக்கா சொல்கிறியே, உனக்கு ஓட்ட தெரியுமா கேட்குறப்ப, சார் நான் ஒரு காலத்தில் சாம்பியனாக இருந்தவன், இல்லை செமையாக ஓட்டேன்னு சொல்கிறப்ப, ஓ அந்தளவுக்கு பெரிய ஆளா பண்ணியே, நான் ஒன்றை மாதிரி ஆளாக திட்டிகிட்டு இருந்தேன். ரோம் சாம்ராஜ்யத்தில் ஒரு மிகப்பெரிய சேரட் ரேஸ் நடக்க போகுது, அதில் இந்த குதிரையில் ஓட்டுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நீ இந்த குதிரையில் ஓட்டுன்னு கேட்குறப்ப, சார் எனக்கு அதுக்குலாம் வேலை இல்லை, நான் உடனே ஜெருசலேம் போய் ஆகணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, என்னப்பா இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறியே, சரி என்ன பண்ணேன், இந்த வாட்டி நான் மெசலை கட்டு தோக்க போகிறேன்னு சொல்கிறப்ப அந்த பேர்கிட்ட ஆச்சரியமாக இருக்கும். என்னது மெசலாவா, அவனுக்கு தெரியுமா கேட்குறப்ப, ஆமாப்பா அவன் தானே ஒரு வாட்டியுமே ரேஸ் ஜெயிச்சிட்டே இருப்பான், ஒரு வாட்டியாவது என் ஆள் ஒருத்த அவங்கள்ட்ட ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவேன், பட் ஒரு வாட்டி தூத்து போயிட்டே இருக்காங்க, இந்த வாட்டி நடக்காத போடுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம கோந்த வரும். சார் அந்த மெசலா என் துரோகி சார், என் குடும்பத்தை நாசமாக்க தான் வந்தான், அவனை கொல்ல முடியுமான்னு சொல்கிறப்ப, பார்த்தியா உனக்கே அந்த மெசலா மேலே கோவம் இருக்குது, அப்போ இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு அந்த மெசலாவை தோக்கடி, இது ஒரு மிப்ப ரிவாஞ்சாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இல்லை சார் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டோட தோக்கடிக்கணும் என்னெல்லாம் கிடையாது, முதல்ல என் அம்மாவை தங்கச்சி காப்பாற்றி ஆகணும், அதுக்கப்புறம் அந்த மசாலாவை தண்ணிப்பட்ட முறையில் பழி வாங்கணும், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப, சரிப்பா நீ இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிற, நான் அதுக்கு ஒன்று தடுத்து போகிறேன்னு சொல்கிறப்ப அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடறான்.
ஒரு வேளை நம்ம ஹீரோ ஜெஸ்லியம் வந்துடுறான். ரொம்ப வருஷம் கழிச்சு அவன் தங்கி இந்த வீட்டுக்கு வருவான். பார்த்தா மொத்த வீடுமே இருண்டு போய் பாழஞ்சு கிடக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப அர்த்தமாக இருக்கும். அவன் பாட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா எஸ்தரு. எஸ்தருக்கு நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எனக்கு கிட்டத்தட்ட அவள் பெண்கர் இறந்து போட்டா நினச்சிருப்பா. இப்போ அவனை பார்த்தோன்னே அவளால் தாங்க முடியல. அங்கேயே உட்காந்து திரும்பி விளாட ஆரம்பிப்பா. எஸ்தர் நீ ஏன் இது, நீ எப்படி இங்கே இருக்க, என் அம்மா தங்கச்சியில் எங்கே, உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டால் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. உங்களை இங்கேருந்து கைது பண்ணி கூட்டு போனப்போ எங்கள் அப்பா எவ்வளோ கெஞ்சி கேட்டு பார்த்தாரு. ஒரு மெசலில் கோவப்பட்டு எங்கள் அப்பா தூக்கி ஜெயிலில் போட்டார். சில வருஷங்கள் எங்கள் அப்பா ஜெயிலில் இருந்தார். இப்போ ரிலீஸாக வெளியே வந்தார். பட் எங்கள் அப்பா ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சு நோய்வாய்ப்பட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் உங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்கு என்னாச்சுன்னே தெரில. இப்போதைக்கு நானும் அப்பா தான் இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப சோம மேலே போய் அவன் சைமனை பார்ப்பான். பார்த்தா சைமனுக்கு வயசாகி அவர் சேரில் இருப்பார். சைமனுக்கு நம்ம ஹீரோ பற்றி ஆச்சரியமாக இருக்கும். அரசரே நீங்களே அது, நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களே அது எனக்கு போதும், உங்களை பார்த்து சந்தோஷம்னு சொல்லிட்டு ஆழ்த்திக்க ஆரம்பிச்சிருவாரு. இதை பார்த்து ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். சைமன் நீங்கள் இப்போதைக்கு இது பண்ண வேணாம், அமைதியாக இருங்கன்னு சைமனோட உட்கார வச்சிருவான். அதுக்கப்புறம் எஸ்தரை பார்த்து தனியாக பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் எஸ்தர் நம்ம ஹீரோட கையை பார்ப்பா. பார்த்தா நம்ம ஹீரோட கையில் இனிமேல் இந்த மோதிரம் இருக்கும். நம்ம ஹீரோட முன்னாடி சொல்லியிருந்திருப்பான், எனக்கு காலம் மாற வரைக்குமே இந்த மோதிரம் என் கையில் இருந்து இருப்பாள். அப்படியே என்ன அர்த்தம், இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ண புரிஞ்சுக்குவா. அது மாதிரி இவன் நம்ம ஹீரோ பார்த்து எஸ்தர் உன் வாழ்க்கை என்னாச்சு, நீ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க தந்தியே, அவன் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணுறது, எங்கள் அப்பாவை கைது பண்ணி இருந்து கூட்டி போயிட்டாங்களே, இல்லை எதுவும் பண்ண முடியல, அந்த பையனெல்லாம் பார்க்க முடியல, நான் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு வருத்தமாக இருக்கும். சொல்லப்போனால் இவனுக்கு மெசலாக்கு வந்து சின்ன பிரச்சனைனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேவையில்லாமல் அவன் அம்மா தங்கச்சி பாதிக்கப்பட்டு இப்போ எஸ்தரோட ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்குல்ல. இதை பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். எஸ்தருக்கு எடுத்த காதலை சொல்லி அவள் கல்யாணம் பண்ணிக்க தான் சொல்லுவான். இதை பார்த்து அவளும் சந்தோஷமாக இருக்கும். இப்போ ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க தான் இருக்காங்க. கட் பண்ண அடுத்த நாள் மெசலா காமிப்பாங்க. இவன் இப்போ வரைக்கும் ஒரு கமாண்டராக தான் இருப்பான். அப்போ ஒரு வீரர் மெசலா பார்க்க வந்து, கமாண்டர் உங்களை பார்க்கறதுக்காக முக்கிய அதிகாரி வந்திருக்காரு, அதாவது அரிசிஸ் இருக்கார்ல, அவரோட பையன் உங்களை பார்க்க ஆசைப்பட்டிருக்காரு, அதை வர சொல்லாமல் வைக்கிறப்ப என்னது அரிசிஸோட பையனா, சீக்கிரம் வர சொல்லுங்க, நான் அவர் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறப்ப அரிசிஸோட பையன் அங்கே வருவான். அரிசிஸோட பையன் யார், நம்ம ஹீரோவாச்சு. நம்ம ஹீரோ பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. என்னது இவ அரிசிஸோட பையனா, அது வாய்ப்பில்லைன்னு சொல்கிறப்ப ஆமாடா நான் தான் இப்போதைக்கு அரிசிஸோட ஒரே வாரிசு, இப்போ நான் அவனோட மேலானவன், நான் சொல்கிறத கேட்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற மெசலா கணிசனே தெரில. என்ன மெசலா சாதாரண ஒரு கமாண்டர், ஆனால் அரிசியஸ் ரோமன் கவுன்சிலுக்கு ஒருத்தர், அவருடைய பையனா நம்ம மீப்பரி பதில் இருக்கிறவன். மெசலாவுக்கு மேலே தான் நம்ம ஹீரோ. இதை பார்க்கணுன்னு கணிசனே தெரில. இங்கே பாரு, என் தங்கச்சி அம்மாவின்னு எங்கள் வச்சுக்கும் தெரியாது, நாளைக்குள்ளே என் தங்கச்சி அம்மா வந்தாகணும், நீ மரியாதை அனுப்பின்னு சொல்லி நம்ம ஹீரோ படம் கிளம்பி போயிடுவான். இதை பார்க்குற மெசலாக்கு கணிசனே தெரில. உடனே ஒரு படவீரரை கூப்பிட்டு, டே இந்த ஜெயிலில் அவங்க அம்மாவை தங்கச்சி இருப்பாங்களே அவங்க ரிலீஸ் பண்ண சொல்கிறப்ப அந்த படவை ரிலீஸ் பண்ண போகிறான். பார்த்தா ஜெயிலு ஒரு கோபமாக தான் இருக்குது. கோயத்தோடு உள்ளே போய் பார்த்து அவனே ஆச்சரியமாக இருப்பான். டே உள்ளக்கு அந்த 2 லெப்பர்ஸ் வந்துருக்குடா, சீக்கிரம் அதுக்கு இங்கேருந்து அடிச்சு வரது, இதுக்கு இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆள் பயந்து ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் நமக்கே தெரியுது, இத்தனை வருஷமாக நம்ம ஹீரோட அம்மாவே தங்கச்சி ஜெயிலில் அடிச்சிருப்பாங்களே, இதனால் அவங்களுக்கு தொழுநோய் வந்திருக்கும். அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழுநோயை பார்த்தாலே பயமாக இருக்கும். எங்கே இந்த நோய் நமக்கு வந்துடுமோ, இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு கல் அடிச்சுலாம் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்தோன்னு பயமாகிடுச்சு. டே இந்த 2 பேரும் இங்கே துரத்துங்கடா, துரத்துனதுக்கப்புறம் இந்த கோகையை தீ வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த வீரர் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இவங்களும் அந்த அம்மாவை தங்கச்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்களும் ஸ்டேட் அங்கேருந்து நம்ம ஹீரோ தங்கி வீட்டுக்கு வருவாங்க. அங்கே பார்த்து எஸ்தர் தான் இருப்பா. எஸ்தர் பக்கத்துலேருந்து, அம்மா இது நீங்களா, உங்களுக்கு என்ன ஆச்சு கேட்குறப்ப என் பக்கத்தில் வராத, என் காற்று நீ சுவாசிச்சா கூட உனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது, ப்ளீஸ் நீ எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ணுவியா, என் பையன் வந்து கேட்டால் உன் அம்மாவை தங்கச்சி எப்போ இறந்துவிட சொல்லு. இந்த நிலமையில பெண்ணுவர் எங்களை பார்த்தா அவர் ரொம்ப வருத்தப்படுவான். நீ என் பையன் மனசுக்கு இருக்காத உண்மைனா இதை பற்றி என் பக்கம் சொல்லக்கூடாது. ஊருக்கு ஒதுக்கு போகிறமா ஒரு குகை இருக்குது, அங்கே எங்களை மாதிரி நிறைய தொழுநோயாளிகள் இருக்காங்க, நாங்கள் அங்கே போய் எங்கள் வாழ்க்கை பார்த்துக்குறோம், நாங்கள் இங்கேருந்து போயிட்டு வரோன்னு அவங்க 2 பேரும் வந்து கிளம்பிடுவாங்க. இதை பார்க்குற எஸ்தருக்கு கன்சலே தெரில. எனக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ தான் அவங்க அம்மா சத்தியம் வாங்கியிருக்காங்களா, வேறு வழி இல்லாமல் அவளும் நம்ம ஹீரோ பார்க்க போவா. பார்த்தா நம்ம ஹீரோ சைமனை தான் பார்த்து பேசிட்டு இருப்பான். மாமா நாளைக்கு அம்மா தங்கச்சிங்க வரப்போகிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறப்ப இல்லை அது வாய்ப்பு இல்லை எஸ்ஆர் சொல்லுவேன். இதை பார்த்து பெண்களுக்கு ஒன்றும் புரியல. என்னது எங்கள் அம்மாவை தங்கச்சி வரமாட்டாங்களா ஏன்னு கேட்டால், இல்லைங்க அவங்க எப்போ இறந்து போயிட்டாங்க, நானும் இது வந்தப்போ உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், பட் சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்களே அதுக்காக சொல்லாமல் இருந்தேன், என்னை முடிச்சிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்துற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு கிட்டத்தட்ட 3-4 வருஷங்கள் இவன் அம்மா தங்கச்சி பார்க்கவே இல்லை, இப்போ அவங்க இறட்டாங்க தெரிஞ்ச உடனே நம்மளுக்கு செம கஷ்டமாயிரும். அதுபோல் மெசலா மேலே ஒரு கோவம் வந்துடும். ஏன்னா பிரச்சனை நம்ம 2 நடுவில் தான், இல்லை தேவையில்லாமல் நம்ம அம்மா தங்கச்சி பாதிப்பட்டிருக்காங்க. இதில் தங்கச்சி மெசலாவை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டா. இப்போ அந்த மாதிரி வாழ்க்கை முடிஞ்சுன்னு நினச்சி அவர் ரொம்ப வருத்தப்படுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அவர் ஷேக்கை பார்க்க போவான். இதுக்கு முன்னாடி கூட குதிரை ரேஸ்க்காக நம்ம ஹீரோ கூப்பிட்டுருப்பாரு, அந்த ஷேக் தான். அவர் தான் மெசலாவோட போட்டி போகிறா இருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ மெசலா மேலே ஒரு வெறி தான் இருந்துச்சு, பட் இப்போ அது ரொம்ப கோவமாயிருச்சு. இந்த இடத்துல வச்சு அவனுக்கு கொண்டே தரணும், அந்த போட்டில் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வெறியில் இருப்பான். இதை பார்த்தா ஷேக்கு ஹாப்பியாக இருக்கும்.
கட் பண்ண அடுத்த வாரம் அந்த குதிரை ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தா அதுக்கு ரோமன் நாட்டை சேர்ந்து கவர்னர் வந்திருப்பாரு. வேறு யாரும் இல்லை, அந்த பாயிண்டியஸ் தான். இதுக்கு முன்னாடி கூட ஆர்சிஎஸ் கூட ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருப்பார்ல, அந்த ஆள் தான். அவரோட தலைமையில் தான் இந்த போட்டி நடக்கும். பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட இந்த போட்டி வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவை அவங்ககிட்ட 4 குதிரைகள் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பான். அப்போ தான் கரெக்டாக அங்கே மெசலா வருவான். பார்த்தா மெசலா கிட்ட 4 கருப்பு குதிரைகள் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குதிரை. அது போக வண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வண்டியோட சக்கரத்தில் பிளேடில் வச்சுருப்பான். அதை எடுத்து பக்கத்து வண்டிகிட்ட வந்தால் போதும், அந்த வண்டியோட சக்கரெலாம் பீஸ் பீஸாக நொறுங்கி போய் அந்த போட்டில் வீசி தூக்கி போயிடுவாங்க. இது பார்த்தா நம்ம வீடு கோந்த வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரேஸில் ஜெயிக்க தான் போகிறேன்னு சொல்லி அந்த போட்டி ஆரம்பிக்க போகுது. அந்த போட்டியை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கில் நிறைய மக்கள் இருந்திருப்பாங்க. நீங்கள் யூடியூப்ல போய் இந்த சீன் மட்டும் பாருங்களேன், ரொம்ப இமர்சிவாக இருக்கும். கிட்டத்தட்ட 16 நிமிஷம் கிட்ட இந்த சீன் ஓடும். இப்போ அந்த போட்டோட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குல்ல, இது கரெக்டாக 10 ரவுண்ட் ஓடணும். யார் கரெக்டாக 10 ரவுண்ட் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வின்னரு. நடுவில் யாராவது குதிரை விட்டு கீழே இறங்கினாலோ இல்லை குதிரை நொறுங்கினாலோ அவங்க அவுட்டு. இந்த மாதிரி தான் ரூல்ஸ் ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த பாயிண்டியஸ் தான் அந்த போட்டி பார்த்துட்டு இருப்பாரு. சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த போட்டி ஆரம்பிக்குமா, எடுத்தோட நம்ம இது சமமாக போயிட்டுருப்பான். இதை பார்த்து மெசலா கோவந்த வரும். அவனை எவ்வளோ சேஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் நம்ம சேஸ் பண்ண முடியாது. இதனால் ஹீரோ இருக்கிற கோவத்தில் மற்ற வண்டியில் தாக்க ஆரம்பிப்பான். இவன் வண்டியில் ஒரு பெரிய பிளேடு இருக்குது. அதை எடுத்து பக்கத்து வண்டிக்கிட்ட போகிறப்ப அந்த வண்டியோட சக்கரம் நொறுங்கி போயிடும். அவன் அங்கேயே கீழே விழுந்து போட்டு லாக் அவுட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஓடிட்டே இருப்பாங்களா. கரெக்டாக ஒரு ரவுண்டு முடிறப்ப ஆல்ரெடி வண்டி கீழே வந்துருக்கும்ல, அந்த வண்டி தூக்கி தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டே இருக்குது. மெசலாவை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தோக்கடி பார்த்துட்டே இருக்கான். பட் நம்ம செம்ம திறமையா அந்த வண்டி ஓட்டிகிட்டே இருப்பானா. அப்போ தான் ஆல்ரெடியே உடஞ்சி போன வண்டி அந்த கிரவுண்டில் இருக்கும். நம்ம வந்த வேகத்தில் அந்த வண்டியோட ஒரே ஏற்று அந்த வண்டி அப்படியே நம்ம தூக்கி போட்டுரும். ஜஸ்ட் மிஸ் நம்ம வண்டி பிடிச்சிருப்பான். எப்படி சமாளித்து அந்த வண்டி திரும்ப ஓட்டிகிட்டு இருப்பான். பார்த்தா பின்னாடியே மெசலா துரத்துட்டே இருப்பான். கிட்டத்தட்ட 9 ரவுண்ட் ஓடிடுவாங்க. இன்னும் ஒரு ரவுண்டு ஓடினா 10 ரவுண்டு முடிஞ்சிடும். நம்ம 20 கிட்டத்தட்ட ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்து மெசலா கோவருது. கரெக்டாக அவனை பக்கத்தில் வந்து பிளேட் வச்சு வண்டி நொறுக்கலாம் பார்ப்பான். பட் நம்ம சமாளிச்சு விட்டுட்டு இருப்பான். இதனால் செம்ம கடுப்பான அவன் அவன்கிட்ட சாட்டை இருக்கும். அதை எடுத்து நம்ம ஹீரோ பலாப்பழம் அடிச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வந்துடும். அந்த சாட்டை கைத்து பிடிச்சி அவன் ஃப்ரெண்டை ஒரு வெளியில் இருப்பான். பார்த்தா பக்கத்தில் வண்டி இருக்குல்ல, அந்த வண்டியோட சக்கரம் கழண்டு போய் அவன் வண்டியில் தூக்கி போட்டுரும். கிட்டத்தட்ட மெசலா தோக்கிற மாதிரி ஆயிடுவான். அவன் வண்டியில் இருக்கிற சக்கரெல்லாம் கழண்டு போய் ஆள் தூங்கிட்டு வந்துட்டு இருப்பான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு சேரட் வந்துட்டு இருக்கும். அதில் இருக்கிற குதிரைகளை அவன் மேலே ஏறி அவன் எலும்பு நொறுங்கி போயிடும். அந்த கிரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு பாதி பணம் ஆயிடுவான். ஒரு வழியாக கடைசியில் அந்த போட்டியில் நம்ம ஹீரோட பெண்கர் தான் ஜெயிப்பான். அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நம்ம ஹீரோ செம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்கள கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துக்கு அரச மாதிரி பார்ப்பாங்க. எல்லோரும் நம்ம ஹீரோ பார்க்க ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டிப்பிடிச்சு பாராட்டிட்டு இருப்பாங்க. பட் நம்ம ஹீரோக்கு மெசலா பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து கூட வந்த ஃப்ரெண்டு அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு நினச்சி அவனுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ கூப்பிட்டு, பரவாயில்ல நீ ஒரு ஜூயிஸாக இருந்தாலும் நீ இப்போதைக்கு ரோமனியன் தான், ஏன்னா நீ அசீஸோட பையன், நீ தான் ஜெயிச்சிருக்கேன்னு நம்ம ஹீரோ பாட்டெலாம் செய்வார். இவனு சரி அங்கேருந்து மெசலா பார்க்க போவான். பார்த்தா மெசலா கை கால் உடஞ்சி போய் அவ்வளோதான், அவன் உயிர் பிடிக்கிற கஷ்டம், கிட்டத்தட்ட சாகலாம்னு தான் இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீரோ அவனை பார்க்க வரப்ப மெசலாக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டேய் நான் உன் கையால் அடிபட்டு செத்து போனால் கூட பரவாயில்லடா, பட் என் கவனம் குறவால இந்த போட்டில் நான் தோற்று போயிட்டேன். குதிரைகளை என் மேலே ஏறி இந்த நாள் சாக வேண்டியதாக போச்சு. இருந்தாலும் நீ எப்பவும் நல்லா இருக்க மாட்டடா, என்றைக்கும் ரோமனியர்கள் தான் அந்த உலகத்தை ஆட்சி பண்ண போகிறாங்க, யூதர்களாக சாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வந்துட்டு இருப்பானா. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டே மெசலா நான் உனக்கு என்னடா துரோகம் பண்ணேன், உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, நீ என்ன பண்ணியிருக்கலாம், எதுக்கு என் அம்மா தங்கச்சி கொண்டே கேட்குறப்ப என்னது உன் அம்மா தங்கச்சி நான் கொண்டேண்ணா. டே உன் அம்மாவும் தங்கச்சி தொழில்நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, நான் தான் சரின்னு ஒரு கோயிலில் அடைச்சி வச்சிருந்தேன், நீ தான் ரிலீஸ் பண்ண சொன்னியே, சரி ரிலீஸ் பண்ணி விட்டேன், இந்நேரத்துக்கு எங்கே போயிருப்பாங்களோ, மேபி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம அப்போ தான் புரியுது. பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே மெசலா அங்கேயே இருந்து போயிடுவான். இதை பார்த்து எனக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம ஹீரோக்கும் அம்மா தங்கச்சி உயிரோட தெரிய வந்துச்சுல, உடனே வேகமாக ஊருக்கு ஒதுக்குப்புறம் போவான். அங்கே பார்த்தா ஒரு மிகப்பெரிய குகமாக இருக்கும். அங்கே தான் தொழுநோயால் பாதிப்பட்ட எல்லாருமே இருப்பாங்க. ஒரு லேடியை பார்த்து, அம்மா என் அம்மாவும் தங்கச்சி இங்கே தான் இருக்காங்க, எங்கே இருக்கான்னு கேட்டால், தம்பி நீலே பக்கத்து வரக்கூடாதுப்பா, இங்கேருந்து போப்புன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பார்த்தா அந்த குகைக்கு எஸ்தர் வருவாளா, எஸ்தரை பார்த்து யூனிக் ஆச்சரியமாக இருக்குது. எஸ்தர் பக்கத்தில் போய், ஏண்டி என்கிட்ட போய் சொன்னியா என் அம்மா தங்கச்சி இங்கே தான் இருக்காங்களே, இப்போ இருக்கு நீங்கள் வந்தேன்னு கேட்டால், இல்லைங்க உங்கள் அம்மா தான் உங்களை இந்த நிலமையில பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்க இறந்து போய்ட்டதா சொல்லி எங்கிட்ட சத்தியில் வாங்கினாங்க, எனக்கு அப்போதைக்கு என்ன செய்யணும் தெரில, வேறு வழியில் போய் சொன்னேன், பட் தினமும் காலையில் உங்கள் அம்மாவுக்கு சாப்பிட வச்சுருவேன், இப்போ கூட இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்கிறப்ப நம்ம இருக்கு என்ன தெரில, வேறு வழியில்லாமல் ஒரு பாரில் ஒழிஞ்சிக்கிட்டு அவங்க அம்மா பார்ப்பான். பார்த்தா எஸ்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் ஒரு தூரத்தில் வச்சுட்டு வந்துடுவா. அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் தங்கச்சி வந்து அந்த சாப்பாடு எடுத்துக்குவாங்க. அப்போ எஸ்தரை பார்த்து, எஸ்தர் என் பையன் எப்படி இருக்கான் பாரு, இந்த நிலமையினால எங்களால் என் பையனோட பார்க்க முடியல,
அவனை பார்த்தே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. இந்நேரம் அவன் எப்படி இருப்பான்னு நினச்சி அந்த சாப்பாடு எடுத்து திரும்ப கோயிலுக்குள்ள போயிடுவாங்களா. இதை பார்த்து நம்ம என்ன சொன்ன தெரில. ஏன்னா பக்கத்தில் தான் அவன் அம்மா தங்கச்சி இருக்காங்க. அவங்கள பார்க்க கூட முடியலன்னு நினச்சி அந்த பார்க்கு நின்று தேம்பி தேம்பி எழுதிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அவன் ரொம்ப எமோஷனலாக அந்த கோயிலுக்குள்ள போகலான்னு இருப்பான். பட் எஸ்ஸை தடுத்து நிறுத்தி எங்கே உள்ள போகிறீங்க, நீங்கள் உள்ளே போய் உங்கள் அம்மா தங்கச்சி பார்த்தா உங்களுக்கு தொல்லை வரும். அந்த மாதிரி உங்களுக்கு தொல்லை வந்துச்சுன்னா உங்கள் அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்மளால் நம்ம பையனை பாதிக்கப்பட்டிருக்கான். இந்த மாதிரி குற்ற உணர்ச்சிலேயே அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது பெண், வா இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இவனுக்கு என்ன செய்ய தெரில. வேறு வழியில்லாமல் எஸ்தர் கூட சேர்ந்து அங்கேருந்து போகிறதா இருக்கான். அப்படி இங்கே போகிற வழியில் பார்த்தா ஒரு பெரிய மலைப்பகுதி இருக்கும். அங்கே ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு கூட்டம் கூடியிருக்காங்க. நம்ம எதுக்கு என்ன நடக்குன்னே தெரில. அப்போ தான் கரெக்டாக அங்கே ஒரு வயசான பெரியவர் வருவார். இவர் தான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாலைவனத்தில் பார்த்துருப்பான். அவர் கூட நம்ம ஹீரோவை பார்த்து நீங்கள் ஜீசஸ் மாதிரி இருக்க சொல்லியிருப்பார்ல, அவரும் அந்த பெரியவர். தம்பி நீங்கள் தான் இருக்கியாப்பா, நான் கூட நீங்கள் சொன்னல கடலோட போய் ஜெருசலேமில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் வராராம். மக்கள்கிட்ட ஒரு போதனை கொடுக்க போகிறாரு. நீ வேணா இங்கே வான்னு சொல்கிறப்ப என்னது கடவுளோட பையனா, யார் கடவுள் பாருங்க, என் வாழ்க்கை நம்ம நாசமாக்கிட்டான். என் கையால் இன்னைக்கால என் நண்பர் இருந்து போயிட்டான். என் அம்மா தங்கச்சி என்னால் பார்க்க கூட முடியல. கடவுள் நோத்து உண்மையாக இருந்திருந்தா இதில் ஏன் பண்ண விடுறாரு. கடவுளாலே முடியலைன்னா கடவுளோட பயனாட முடியும். நீங்கள் என்னை வெறுப்பேற்றாதீங்க, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா இவர் நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்காரு, நிறைய பேருக்கு வாழ் கொடுத்துருக்காரு, கண்டிப்பாக அவரால் அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் மட்டும் செம கடுப்பாக எங்கேருந்து கிளம்பி போயிடுவான். பட் எஸ்தர் ஆல்ரெடியே ஜீசஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பா. சேர்னு அவளும் அந்த போதனையில் உட்கார்றா. கரெக்டாக அப்போதைக்கு அங்கே ஜீசஸ் வர்றாரு. மக்கள்கிட்ட அவரோட போதனையில் சொல்லிட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டு எஸ்தர் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பா. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போதைக்கு யார், அசீஸோட பையன். அசீஸோட பையன் இருக்கிறனால நம்ம ஹீரோ கிட்டத்தட்ட ரோமனியன் மாதிரி தான். அதனால் பாயிண்ட்ஸை பார்த்து இங்கே பாருங்க, எனக்கு இதுக்கு ரோமானிய குடியுரிமையில தேவை கிடையாது. நான் இப்போ ஒரு ஜூஸ் தான். நான் என் கிராமத்தில் இருக்க போகிறேன். நான் எங்கள் அப்பா மட்டும் இருக்க போகிறேன்னு சொல்கிறப்ப என்னது உங்கள் அப்பா மட்டும் இருக்க போறியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்டால் எல்லாம் இந்த ரோம சாம்ராஜ்யோட வரி தான். உங்கள் அரசவையில் இருந்த ஒருத்தன் தான் மெசலா. அவனால தான் இன்றைக்கி அம்மா தங்கச்சி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட அரசவையில் நான் அதுக்கு ஒரு குடிமகனாக இருக்கணும். எனக்கே ஒரு நாள் நான் ரோமாவில் எடுத்து படம் எடுத்து வருவேன். ரோம சாம்ராஜ்யத்தை அழிப்புன்னு சொல்கிறப்ப இதை பற்றி பாயிண்ட்ஸ் கொண்டு வருது. இங்கே பாரு, இதே வேறு யாராவது இருந்தால் அவன் தலையை வெட்டி எடுத்துருப்பாங்க. நீ அரிசியஸோட பையனாக போயிட்ட, அதெல்லாம் மன்னிச்சு விட்றேன். இதுக்கு இந்த அரசவை பார்க்க மாறான்னு சொல்கிறப்ப நம்ம சம கூட போய் வீட்டுக்கு வந்துடுவான். பார்த்து வீட்டில் எஸ்தர் இருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்து எங்கே இன்னைக்கு காலை ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை நான் பார்த்தேன். அவர் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடுச்சு. நிறைய பேருக்கு ஒரு வாழ் கொடுத்துருக்காரு. கண்ணு தெரியாத பையனுக்கு கண்ணு கொடுத்துருக்காரு. காது கேட்காத பையனுக்கு காலம் கேட்க வச்சிருக்காரு. கண்டிப்பாக அவரால் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். வாங்க நாளைக்கு வேணா அம்மாவை தங்கச்சியை கூட்டி போவோம். கண்டிப்பாக நம்ம காப்பாற்றோன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு, இதெல்லாம் முட்டாள்தனம். கடவுளோட கடவே கிடையாது, என்னை விட்டுருன்னு அவன் மட்டும் ரூமுக்கு போயிடுவான். பட் கட் பண்ண அடுத்த நாள் எஸ்தரே இவங்க அம்மா பார்க்க போவா. பார்த்து எஸ்தரை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ அங்கே வருவான். நம்ம இருக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எஸ்தர் யார், இவங்க ஃபேமிலி சேர்ந்து ஒரு அடியாள் பொண்ணு தான். பட் அவளுக்கு ஜீசஸ் மேலே நம்பிக்கை வந்து அவங்க அம்மா தொட்டிலும் பேசிகிட்டு இருப்பா. பட் நம்ம ஹீரோ அவங்க பையன் கடைசியில் ஒரு நம்பிக்கை இருக்குங்கிறப்ப அந்த நம்பிக்கையும் பண்ணாமல் இருக்கணும். சரின்னு சொல்லி அவங்க அம்மா பக்கம் வந்திருப்பான். அவங்க அம்மாவுக்கு பெண்ணை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டே பென், நீ ஏக்கடா இங்கே வந்த, நீலாம் இங்கே வரக்கூடாது, இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப இல்லைம்மா எஸ்தர் சொன்னது சரியாக தப்பான்னு தெரில, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். அந்த ஜீசஸை பார்த்து நோயை குணப்படுத்த முடியாமல் பார்ப்போம். ஆமாம் தங்கச்சிங்கன்னு கேட்டால் அவளா, அவள் கிட்டத்தட்ட சாதாரணமில் இருக்கா, மயக்கமாக கீழே இருக்கான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் தங்கச்சி கையை பிடிச்சி தூக்கி ஜெருசலேமுக்குள்ளே போவான். ஆனால் பார்த்தா ஊரை வெறிச்சோடி போய் யாருமே இல்லாமல் இருக்காங்க. ஒரு வயசான பெரியவரை பார்த்து ஆமாம் இந்த ஊரில் யாருமே இல்லையே, அது போங்க ஜீசஸ் திறந்தாரு, அவர் எங்கன்னு கேட்டால் அதுவாப்பா, அவர் ரோம சாம்ராஜ்யத்துக்கு தான் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. இதனால் அரசர் கோவமாகி அவனை சிலுவையில் அறைய சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே தான் அவனை தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம சமஷாக்காக இருக்கும். உடனே வேகமாக ஏசு சிலுவை அறிவாங்களே அந்த இடத்துக்கு போவான். பார்த்தா அவர் சிலுவையை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருப்பாரா. ஒரு கடத்தில் ரொம்ப சோர்வாகி அவர் சிலுவை பிடிக்கல விழுந்துருவாரு. நம்ம இருந்த ஓடி போய் அவருக்கு தண்ணியில் தருவான். அப்போ ஈஸ்வரோட முகத்தை திரும்ப நம்ம ஹீரோ பார்ப்பான். இவன் வந்து ஆடு ஒரு வாட்டி அடிமையாக இருந்தப்ப இவர் முகத்தை பார்த்துருப்பான். அப்போ ஒரு ஜீசஸ் தெரியாமல் இருந்திருக்கும். பட் இப்போ அவர் முகத்தை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு தெய்வீக கலை வருது. கண்டிப்பாக இவரால் நம்ம அம்மா காப்பாற்ற முடியும், இனிமேல் நம்பிக்கை வருது. பட் என்ன பண்ண, அவரை சிலுவையில் அறைகிறதுக்காக அங்கேருந்து கூட்டி போவாங்களா. இதை பார்க்க நம்ம இருக்குன்னு தெரில. கடைசியாக அந்த கொகை இருக்கிற மலை இருக்குல்ல, அதுக்கு மேலே ஏசு சிலுவையில் அரைஞ்சிடுவாங்க. இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெரியவரை பார்த்து, பெரியவரே நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, நீங்கள் சொன்னதை கேட்டு என் அம்மா தங்கச்சி முன்னாடி கூட்டு வந்துருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினச்சி அவன் அழுட்டு எங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இதே நேரத்தில் நம்ம ஹீரோட தங்கச்சி அம்மாவும் கேட்பாங்க, அவங்க தொழில் பாதிப்பட்டிருக்காங்களே, திரும்ப அந்த கோய்க்கே போவோன்னு நைட்டு அந்த கோய்க்கு போவாங்க. பார்த்தா ஏசு சிலுவையில்
வந்த அன்னைக்கு நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. இடி புயல் வெளுத்தங்கிட்டு இருக்கு. அப்போ அந்த மழை தண்ணி எல்லாமே இயேசுவோட ரத்தம் இருக்குல்ல, அதில் கலக்க ஆரம்பிக்குது. அது அப்படியே தண்ணி மாதிரி ஓடி ஒரு ஆறா போயிட்டு இருக்கு. கரெக்டாக அந்த மலைக்கு இல்லைன்னு இங்கே இருக்கிற குளம் இருக்கு. கரெக்டாக அந்த மழை தண்ணி எல்லாமே இந்த அம்மா மேலே போட்டுட்டு இருக்கோம். பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க தொழுநோயில் குணமாக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து எஸ்தர் ஹீரோட அம்மாக்கள் ஒரு ஆச்சரியமா இருக்கும். கடைசி இயேசுவோட சக்தியால் அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சி நோய் குணமாயிருச்சு. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக திரும்ப அவங்க வீட்டுக்கு போவாங்க. இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். அழுட்டு வீட்டுக்கு வந்து எஸ்தருக்கு அழுத்துட்டு இருப்பான். எஸ்தர், நான் பண்ண ஒரு மீப்பற தப்பு. இந்த ஏசோ நான் அன்னைக்கே பார்த்தேன். நான் அடிமை இறந்தப்ப அவரும் தண்ணி கொடுத்தாரு. அவர் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு மீப்பற புத்துணர்வே இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் நினச்சிருந்தா என் அம்மா தங்கச்சி காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். பட் நான் தான் லேட்டாக கூட்டி போய் காப்பாற்ற முடியாமல் போயிருச்சு. எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்கிறப்ப, இல்லைங்க உங்கள் கோரிக்கை கடவுள் கேட்டுக்காரு போல. அம்மாவுக்கு தங்கச்சிக்கு நோய் குணமாச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஊரில் நம்பவே முடியல. ஓடி போய் அம்மா தங்கச்சியும் பார்த்தா அவங்களுக்கு குணமாக இருந்திருக்கும். இதை பார்த்து நம்ம ஊருக்கு செம ஹாப்பியாக இருக்கும். கடைசியில் அவங்க மொத்த ஃபேமிலியுமே திருமணம் செஞ்சுறாங்க. இதோட பெண்கருங்கிற இந்த உருப்பட முடியுது. சீரியஸ்லி ஒரு அட்டகாசமான மூவி. இப்போ இருக்கிற நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிக்குள்ள விதை போகிற மாதிரி அப்போ இந்த படம் எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனால் இதே படத்தை ரீமேக் பண்ணி ரீசெண்டாக கூட எடுத்திருந்தாங்க. பட் அந்த படம் பெருசாக ஹிட் ஆகலை, ஃப்ளாப் ஆயிருச்சு. அதுப்போ இந்த படம் 14 ஆஸ்கரோட வாங்கி முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் ஹிஸ்ட்ரிலேயே அதிக ஆஸ்கரோட வாங்கின படங்கள் இது ஒன்று. அதுப்போ இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இன்கேஸ் பார்க்கணும் ஆசையாக இருந்தால் தாராளமாக பாருங்கள். அதுலேயும் முக்கியமாக அந்த குதிரை ரேஸ் இருக்குல்ல, அது கண்டிப்பாக பாருங்கள், சமபிரமாணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வாலிஸ் வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.